ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக பிரிஞ்சி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 4 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பத அளவு வர வரைக்கும் வதங்கிட்ட பிறகு 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 5 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை நல்லா போகும். இப்போது 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. கிரேவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த பிரிஞ்சி சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி இன்றைக்கி சேர்க்க போகிறேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணி 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம பிரியாணி ரைஸை சேர்த்துக்கலாங்க. பிரியாணி அரிசிக்கு பதில் சீரக சம்பா அரிசி சேர்த்தா கூட நல்லாயிருக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. 1 டம்ளர் பிரியாணி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாங்க. சூப்பராக ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனை வருது. இந்த பிரிஞ்சி சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் டேஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் கிடைக்குங்க. பிரிஞ்சி சாதம் குட்டீஸ் லஞ்சுக்கு கொடுத்தா ரொம்ப அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போ உங்களுக்கு உடம்பு முடியலையோ இந்த மாதிரி ஒரு 1 pot ரெசிபி செஞ்சு அசத்துங்க. இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு சைடிஷாக நான் ஊறுகாய் தான் இன்றைக்கி வச்சுக்க போகிறேன். இதுக்கு சைடிஷாக தயிர் பச்சடி, அப்பளம், சிம்பிளாக சைடிஷ் இருந்தாலே போதுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.